ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் முன்னாள் அமைச்சர் ராசாவின் பினாமி நபரிடம் சிபிஐ விசாரணை. டெல்லி செல்லும் முதல்வர் கருணாநிதி அங்கு 3 நாள் தங்கியிருக்கிறார். தொகுதி பங்கீடு குறித்து சோனியாவுடன் பேச திட்டம். வாக்களிக்க பணம் கொடுப்பவர்கள் பற்றி ஆதாரத்துடன் புகார் கொடுக்க வேண்டும். தேர்தல் அதிகாரி வேண்டுகோள். அதிமுக மார்க்சிஸ்ட் முதல்கட்ட பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை. வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராசாவின் நெருங்கிய கூட்டாளி சாதிக் பாட்ஷாவிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ராசா பினாமி நபர்களை போட்டு கிரீன் ஹவுஸ் என்ற பெயரில் கம்பெனி நடத்தினார். இதை கவனித்துக் கொண்டவர் சாதிக் பாட்ஷா. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இந்த நிறுவனமும் சம்பந்தப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சாதிக் பாட்ஷாவை சிபிஐ அதிகாரிகள் புதுடெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். ஏற்கனவே சாதிக் பாட்ஷா வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள பெரும் பிரச்சினை காரணமாக அதற்கு தீர்வு காண முதலமைச்சர் கருணாநிதி தலைநகர் புதுடெல்லியில் 3 நாள் தங்கியிருந்து பேச்சு நடத்த இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 75 இடங்கள் வேண்டும் என்றும் திமுக அணி வெற்றி பெற்றால் தங்களுக்கும் அமைச்சர் பதவி வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க திமுக மறுத்து வருகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை இடம் என்று முடிவு செய்ய முதலமைச்சர் கருணாநிதி சோனியா காந்தியிடம் பேச்சு நடத்த இருக்கிறார். நாளை முதல் 3 நாள் அவர் புதுடெல்லியில் தங்கியிருந்து பேசுவார் என்று தெரிகிறது. முதலமைச்சர்கள் மாநாட்டிலும் கலந்து கொள்ளும் கருணாநிதி முதல் கட்டமாக சோனியா காந்தியுடன் பேச்சு நடத்துவார். பின்னர் தமிழ்நாடு காங்கிரசின் பொறுப்பாளர் குலாம் நபி ஆசாத், சோனியா காந்தியின் அரசியல் செயலாளர் அகமது பட்டேல் ஆகியோருடன் பேச்சு நடத்துவார். இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், ஜி.கே. வாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு ஆகியோரும் கலந்து கொள்வார்கள். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு சென்னையில் வைத்து இரு கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை நடைபெறும். வாக்களிக்க பணம் கொடுப்பவர்களை புகைப்பட ஆதாரத்துடன் காவல்துறையினருக்கு தெரிவித்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன் ஏற்பாடுகள் குறித்து தஞ்சை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வுகள் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக சட்டசபை தேர்தலுக்காக குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து 1,50,000 மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பணம் வாங்கக்கூடாது, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கோம் தான். எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், say yes to vote, say no to note. அது ஸ்லோகனே போட்டுக்கோம் நம்ம அந்த மாதிரி. ரெண்டாவது, நம்ம கேஷ் மூவ்மெண்ட் எல்லாம் பிடிக்க போகிறோம் தான், கேஷ் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு. மூணாவது, பீகார் மாநிலத்தில் போட்டாங்களா தட் ஈச் கேண்டிடேட் ஹஸ் டு ஹேவ் a separate account. தமிழகம் முழுவதும் 50,000 போலி அடையாள அட்டை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் நவீன கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் தொகுதி உடன்பாடு மட்டும் செய்து கொண்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதன்படி தங்களுக்கான தொகுதிகள் குறித்து அதிமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அதிமுக தலைமை நிலையத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், பொள்ளாச்சி ஜெயராமன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், மாநிலங்களவை உறுப்பினர் ரங்கராஜன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேந்திரன் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக உள்ளதா என்று பார்வையிட்டார். கரூரில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேந்திரன் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி அலுவலர்கள் முன்பு வாக்குப்பதிவு இயந்திரம் பாதுகாப்பாக உள்ளதா என்று ஆய்வு செய்தார். இதை மேற்கொண்டு அந்த பெல் இன்ஜினியர்ஸ் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மெஷினும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க சரி பார்த்து திரும்பவும் பாதுகாப்பாக வச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் அது கொண்டு மேற்கொண்டு என்ன நம்ம செய்யணுமோ அதை அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். வர இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து வரும் 8ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் நடைபெறவுள்ளது.
2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஆதர்ஸ் வீட்டுவசதி ஊழல், காமன்வெல்த் போட்டி ஊழல் என்று இந்தியாவை உலுக்கிய பல ஊழல்கள் கடந்த வருடம் வெளிவந்தன. இதையடுத்து 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்படும் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று கூறி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டது. மேலும் இந்த விவகாரத்தால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மொத்தமாக முடக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த மாதம் இறுதியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. குளிர்கால கூட்டத்தொடர் முடங்கியது போன்ற ஒரு சூழல் மீண்டும் தொடராமல் இருப்பதற்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்த அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் வரும் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை மாதம் இருமுறை உயர்ந்து கொண்டே செல்லும் வேளையில் கள்ள சந்தையில் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு பெட்ரோல் எரிபொருள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் மத்திய அரசிற்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் மாலேகான் மாவட்ட உதவி ஆட்சியராக இருந்து வந்த யஸ்வந்த் சேனேவான் எரிபொருள் கடத்தல் கும்பலால் எரித்து கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் நாடு முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து நடைபெற்ற அதிரடி சோதனையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு எரிபொருள் கடத்தல் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனியார் எண்ணெய் நிறுவன வாகனங்களில் ஒரு ரகசிய பகுதி அமைக்கப்பட்டு அதன் மூலம் எரிபொருள் கடத்தப்படுவது தெரியவந்துள்ளது. சமீப காலமாக பெட்ரோல் விலை அதிகரித்துக் கொண்டே வந்த நிலையிலும் மண்ணெண்ணெயின் விலை உயர்த்தப்படாததற்கு அதில் அதிக அளவு கலப்படம் நடைபெறுவது காரணம் என்றும் தெரியவந்துள்ளது. ஆண்டுதோறும் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு கள்ள சந்தையில் எரிபொருள் விற்பனை நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மும்பையை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த எரிபொருள் கடத்தல் நாடு முழுவதும் மறைமுகமாக நடந்து வரக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் நாடு தழுவிய சோதனை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. உதவி ஆட்சியர் யஸ்வந்த் கொலை சம்பவத்திற்கு பின்பு வெளிச்சத்திற்கு வந்துள்ள இந்த எரிபொருள் கடத்தல் விவகாரம் மத்திய அரசிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவுடேகர், யஸ்வந்த் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எண்ணெய் கடத்தல்காரர்களை கைது செய்யவும் விசாரிக்கவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.